ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ நேற்று மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு நல்ல செல்லிங்கில் இருந்தது பிகாஸ் ஆஃப் ஐடி ப்ராஃபிட் புக்கிங். ஸோ ஐடியில் வந்து ஒரு ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் மார்னிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ பட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்தது மார்னிங்கு. ஐடி அண்ட் ரிலையன்ஸ் வந்து மார்னிங் வந்து பெருசாக நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் ரெண்டுமே போயிட்டு இருந்தாலும் நிஃப்டியால் பர்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐடியும் ரிலையன்ஸும் பயங்கரமான ஒரு சப்போர்ட்டு நிஃப்டிக்கு. ஸோ திரும்ப நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 22,480 வரைக்குமே வந்துருச்சு. ஸோ 22,500 வந்து பிரேக் பண்ணுவோம் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஸோ அதை பிரேக் பண்ணல, பட் 500 வந்திருக்கு. 500 நியர்பையில் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் கேப் பாசிட்டிவ் சைடு தான் ஓப்பன் ஆகும். அதாவது ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஆக்சுவலி நேற்று வந்து நிஃப்டி வந்து ஒரு அன்ஃபேர் ஓப்பனிங் தான். ஏன்னா நேற்று முந்தானத்து நைட்டு டவுசன் நாஸ்டாக் வந்து நல்ல ரேலி டவுன் சைடில் கொடுத்துருந்தது. ஸோ நான் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் டவுன் ஆயிருமோன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுவே வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் எனக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கேப், அதாவது ஃப்ளாட் ஆன் பாசிட்டிவ் சைடு தான் ஓப்பன் ஆக போகுது. அதாவது 22,500க்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது 22,500ங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். 22,620ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சப்போர்ட் லெவல் 22,500. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 22,400 வரைக்குமே மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அந்த சொல்லியிருந்தோம் 47,700 வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணி கரெக்டாக 48,200 சொல்லி 199,200 சொல்லியிருந்தோம். அவன் அது கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ நாளைக்கு வந்து திரும்ப 48,200க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா திரும்ப ஆல் டைம் ஹையான 48,628 அப்படிங்கிறத வந்து பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது. நான் இன்னைக்கு வந்து கேப் அப் ஆகி 48,200 பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹை வந்து தொடர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. அந்த 1462 கிட்ட போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைட். ஸோ இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும் 1445 47 அந்த ரேஞ்சில். ஸோ 1462 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஒரு நல்ல மூவ் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து மார்னிங் ஒரு நல்ல செல்லிங் ஆச்சு. திரும்ப க்ளோசிங் 3000க்கு மேலே தான் இருக்கு. ஸோ இவன் வந்து அந்த 3045 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்சைட் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் வந்து என்னன்னா கிராஜுவலாக அப்படியே அப்சைட்லேயே போயிட்டு இருக்காப்ல. ஸோ பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மூவ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக ஐடி பார்த்துக்கலாம். ஸோ ஐடி நம்ம சொல்லியிருந்தோம் 36,200 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல ரெக்கவரி ரேலி 37,000 வரைக்கும் திரும்ப போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அது ரெசிஸ்டன்ட் வந்து 37,593. ஓகேங்களா? இன்னொரு 600 பாயிண்ட் இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப வந்து 38,500 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.